ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பர் சூப்பராக மாஸ்டர் தான். எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கலைமாமணி கொடுத்து சொல்லுவாங்க, மேடம் நான் 30 இயர்ஸாக எத்தனையோ பேர்த்த பண்ணியிருக்கேன், ரஜினி சார் அவங்கவுங்க எல்லாரும் பண்ணிப்பெல்லாம் எனக்கு கிடைக்காத கலைமாமணி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணால் எனக்கு கிடைச்சிட்டாங்க. அங்கே வந்து ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரைனர் கிட்ட ஐ வாஸ் லைக் லிட்டரலி ட்ரைனிங் ஃபார் லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஒரு ஹீரோ கூட பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ அது வேணாம் டூப் வச்சு பண்ணிக்கோங்க, இங்கே வந்து டூப்புன்னு சொல்லலாங்க, அங்கே பாடி டபுள்னு சொல்லுவாங்க, ஸோ டூப் வச்சு பண்ணிக்கோங்கன்னு. என்ன ஷார்ட்டுன்னா படத்தோட முழு கதையுமே எடிட் ட்ரெய்லராக போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். இது வந்து மோஸ்ட்லி இப்போ வர மூவிஸ் தான் ஸ்டோரிஸே இருக்கிறது இல்லை. ஸோ இந்த நம்ம மூவியில் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருந்த ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி அவர் தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவர் இல்லை அப்போ வந்த ஒன்று பண்ணுறேன். ஏங்க நேற்று முன்னாடி மலேசியாவில் நடந்துச்சு இல்லை, யார் அவர் தான் விடுங்க. அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு போன February 15th தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன். இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, அவரை பற்றி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவர் மட்டும் எது சொன்னீங்கன்னா எனக்கு என்னால் தாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லுவாங்க தமிழில். முன்னாடி வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ ஐ டோன்ட் நோ இந்தியன் சினிமாவில் லாஸ்ட் இயர்ஸ் தான் நான் கற்றுட்டு இருக்கேன். சொன்னாங்க யாரோ விஜய் சம்திங் யா. ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பர் சூப்பராக மாஸ்டர் தான். எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கலைமாமணி கொடுத்து சொல்லுவாங்க, மேடம் நான் 30 இயர்ஸாக எத்தனையோ பேர்த்த பண்ணியிருக்கேன், ரஜினி சார் அவங்கவுங்க எல்லாரும் பண்ணியிருக்கேன், அதாவது கேப்டன் அவர் கூட இவர் தான் ட்ரெயின் பண்ணாராம். ஏன்னா ரொம்ப அக்ரெசிவ் ட்ரைனிங். அதுப்பெல்லாம் எனக்கு கிடைக்காத கலைமாமணி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணால் எனக்கு கிடைச்சிச்சாங்க. ஸோ லக்கி தட் நான் உங்களை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மூவியில் வந்து ஒரு 5 ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது. எல்லாமே தேவையான சீக்வன்ஸ் தான். அது எல்லாமே ரொம்ப எஃபோர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே. அது எல்லாமே ரோப் ஷாட்ஸ். எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஃப்ளை பண்ணி பறந்து அடிச்சு இருக்கிறதெல்லாம். ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் ஷாப் மட்டுமே ஒரு 3-4 days பண்ணேன் அவர்கிட்ட, ஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பே. அதுக்கு முன்னாடி நான் யூஎஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும், ஐம் ஃப்ரம் யூஎஸ்ஏ, இந்தியன் சிட்டிசன்ல யூஎஸ்ஏ சிட்டிசன். ஸோ அங்கே வந்து ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரைனர் கிட்ட ஐ வாஸ் லைக் லிட்டரலி ட்ரைனிங் ஃபார் லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ அது எனக்கு யூஸ் ஆச்சு. எனக்கு அந்த கிக் பாக்ஸிங் வந்து இங்கே சுப்ராயன் மாஸ்டர் கிட்ட அந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணி ஐ டிட் ரியலி ப்ரிட்டி குட். அப்புறம் ஸோ அந்த ட்ரைனிங் அப்புறம் இதில் ரொம்ப ஹைலைட்டாக என்னோட விஷயம் சொல்லணும்னா, ஏன் இதுவும் நான் இந்தியன் சினிமாலே சொல்லுவேன், ஏன் வேர்ல்டில் நிறைய எனக்கு ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பேன், இந்தியன் சினிமா லாஸ்ட் 3-4 years தான் பார்த்துட்ருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ஹீரோ கூட பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ அது வேணாம் டூப் வச்சு பண்ணிக்கோங்க, இங்கே வந்து டூப்புன்னு சொல்லலாங்க, அங்கே பாடி டபுள்னு சொல்லுவோம் யூஎஸ்ல. ஸோ டூப் வச்சு பண்ணிக்கோங்கன்னு. என்ன ஷார்ட்டுன்னா அப்சைட் டவுன், அதாவது தலைகீழ தொங்க விட்டு இது பண்ணுறது. ஸோ அந்த வில்லன்க வந்து தே ஜஸ்ட் லைக் ஹேவிங் இந்த லீட் ரோலில் அவங்க என்னோட போர்ஷனை வந்து அவங்கள வந்து இது பண்ணி தலைகீழ தொங்க விட்டு அடிப்பாங்க. அடிக்கிறது காமிக்க மாட்டோம், பட் தொங்குறது. ஸோ அது வந்து நான் வந்து பாடி டபுள்ஸ், அதாவது டூப்பே போடாமல் ஐ டிட் ஆன் மை ஓன். அப்போ கூட எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லாம், மேடம் எதுக்கு மேடம் பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு. இல்லை நான் பண்ணி தான் ஆவேன், இது எனக்கு பண்ணணும்னு. ஏன்னா அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஈவன் மாஸ்டர் கூட சொன்னார், யூஸ்வலாக மேல் ஆர்டிஸ்ட் ஹீரோஸே வந்து இந்த மாதிரி ஷார்ட் இருந்துச்சுன்னா பேக்கில் காமிச்சிட்ருங்க, டூப்பை போடுங்க, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்களா, ஏன்னா எதுக்கு கஷ்டப்படணும்னு. பட் ஐ டிட் இட். ஏன்னா வந்து எனக்கு அந்த இது, ஏன்னா ஒரு டூப்னா உங்களுக்கு தெரிஞ்சு போடும், பேக்லேருந்து காமிப்பாங்க தெரிஞ்சிடும். ஸோ ஐ வாண்ட் டு ஹேவ் இட் லைக் ஃபுல்லாக என்னை காமிச்சு நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு தெரியணும்னு. ஸோ அது பண்ணிவிட்டு ஷேக் பண்ணுவாங்க, அதில் நான் திரும்பி வந்து எஸ்கேப் ஆகி போகணும். ஸோ அதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் என்னோட போர்ஷனில். அப்புறம் வேறு எல்லாம் சொல்லணும்னா, ஐ ஹேவ் மோர் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இந்த மூவி. எல்லாருமே ஆர்டிஸ்ட், எல்லாம் பிக் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி ஹையர் பண்ணி இந்த படத்தில் பண்ணோம். எல்லாருமே வந்து they like to work with in my production. அதுதான் நான் வந்து ஐ வுட் சே
லக்கி பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட தினசரி மூவின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தினசரி நான் ஸ்ரீகாந்த் ஹீரோ, அப்புறம் இளையராஜா சார் மியூசிக் எனக்கு போட்டார். அப்புறம் எல்லாருமே நல்லா தேர் லைக் வெல் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் அதில் இருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருக்கோம். சக்தி வாசுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், பி வாசு டைரக்டர் பி வாசுவோட சன்னு. அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு இந்த தமிழ் சினிமாவில். 15 இயர்ஸாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரீஎன்ட்ரி நம்ம படத்தில் தான் வில்லனாக ஆறாரு. வில்லனா நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ அவர் தான் மெயின் வில்லன். அதுக்கப்புறம் வந்து பேன் இண்டியா ஆக்டர் வந்து அபிஷேக் வாட் இஸ் ஹிஸ் நேம், கபீர் சிங், கபீர் ஜுஹான் சிங். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் தி வில்லன். ஸோ அவங்க 3 பேர் தான் மெயின் இதில். அவர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து அபிஷேக்னு சொல்லிட்டு அவர் மலையாளம் தமிழ்லாம் பண்ணுறவர். ஸோ எங்கள் பேன் இண்டியா ஆக்டர்னா கபீர், ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் பஞ்சாபி எல்லாமே பண்ணுறவர். ஸோ அவங்க தே 3 pillars in this movie. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. they did very good. and then என் கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இவங்க குமரவேல் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல இஸ் அ ரைட்டர் அண்ட் தென் டிரெக்டர் அண்ட் தென் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவரு இருக்காரு. அப்புறம் ஜென்சன் திவாகர்னு சொல்லிட்டு இந்த லப்பர் பந்துன்னு சொல்கிற அவள். அப்புறம் இனியான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஷீ இஸ் டூயிங் லைக் இந்த மாதிரிலாம் போர்ஷன் வராங்க. ஸோ அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த, அவங்க எல்லாருமே வில்லன் கேங்கு. ஸோ அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். அப்புறம் ஒரு சின்ன குழந்தை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ யா, வெரி குட் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி. அப்புறம் போலீஸ் மேனாக வர்கீஸ், மேத்யூ வர்கீஸ்னு ஒருத்தர், அப்புறம் அசோக் பாண்டியன்னு சொல்லிட்டு ஆர்மி இதில் இருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாருமே well-known artists in this movie. So these are all the highlights of the movie. அதே டைம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரெய்லரை பார்த்தா ஒரு நேற்று தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். அதில் சில காமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கதை, படத்தோட முழு கதையுமே ட்ரெய்லராக போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். இது வந்து இந்த கதையோட இதே வந்து வேற. ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதை எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னப்போ அந்த ஸ்கிரிப்டோட ஒரு பிளாட், அதாவது ஒரு தியேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா அது கடைசியில் அந்த பிளாட் வந்து அந்த கடைசியில் தான் தெரியும். அது வரைக்கும் அவங்க தியேட்டரில் உட்காந்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இது மோஸ்ட்லி இப்போ வர மூவிஸ் இல்லை, ஸ்டோரிஸே இருக்கிறது இல்லை. ஸோ இந்த நம்ம மூவியில் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்குது. அது வந்து அது எதுக்கு சர்ப்ரைஸாக என்ன நடக்குதுன்னு ஒரு த்ரில்லிங். ஸோ இது வந்து த்ரில்லிங் ஆக்ஷன் த்ரில்லர் தான் சொல்லணும். வெறும் ஆக்ஷன் மூவி இல்லை, இது ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ கடைசியில் தான் அந்த பிளாட் வில் பி ஓப்பன், என்ன அதுக்கு ஏன் எப்படி இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி நான் படம் முடிஞ்சோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எடிட் பார்த்தது. இப்போ நாங்கள் சென்சாரில் முடிச்சிட்டோம். நான் ப்ரிவியூ ஷோ போடுறதுக்கு இருந்தேன். பட் சென்சார் வந்து ஃபைனல் கட்டு இப்படி லேட் ஆகிட்டு இருக்கனால பிகாஸ் நான் ரிலீஸிங் ஆன் 2nd. அதனால இது ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கலாம், அப்புறம் வில் கோ ஃபர்தர் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு பேசிக்கலாம், அதுக்கப்புறம் தென் வில் டூ another one அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்துருக்கோம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. பிகாஸ் வி ஆர் வெரி க்ளோஸ் டு ரிலீஸ். 2nd அன்னைக்கு ரிலீஸ் பண்ணனால வி டோன்ட் நோ, வி ஹேவ் மோர் டைம். அதனால ஸோ இதுதான் அந்த மூவியோடது. ட்ரைலர் எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் what else? ஆக்ஷன் நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃபஸ்ட்டு மூவினா நான் இது பண்ணேன், ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக யூஎஸ்லேருந்து வர மாதிரி ஒரு ஃபாரினர் மாதிரி பண்ணேன். செகண்ட் மூவியில் ஒரு ஃபேமிலி உமனா. இதில் வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணணும். ஏன்னா அந்த ஜோனர் தான் யாருமே தமிழில் பண்ணலை. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக், நான் வந்து ஒரு ஹீரோயினாக இருக்கேன், ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கேன், ப்ளஸ் அட் சேம் டைம் ஐ எம் ப்ரொடியூசர் ஆல்சோ ஆஃப் த மூவி. ஸோ எனக்கு வந்து ஒரு நார்மல் ஹீரோயின் பண்ணுற அந்த உங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹாவ் மை ஓன் டிக்னிட்டி. அதுலேருந்து கீழே வர முடியாது. ஸோ ஆக்ஷன்னா ஐ டோன்ட் நீட் டு ஷோ லைக் இந்த மாதிரி ஒரு வேறு மாதிரிலாம் நடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால நான் ஆக்ஷன் செலக்ட் பண்ணேன்னா அந்த இதில் யாருமே இப்போ இல்லை. அதுதான் லாஸ்ட் 3rd அவர் சொன்னார். சுப்ராயன் மாஸ்டர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்போ மேடம் அது ரொம்ப நாளாக காலியாக இருக்குது, 30 years தான், நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் ஆக்ஷன் பண்ணது. எனக்கு வந்து பிடிக்கும். டிரெக்டர் வந்து தினேஷ் ரீனான்னு சொல்லிட்டு ஒரு புது டிரெக்டர்.
அவங்க எல்லாரும் இப்போ சென்சார் கட்டு கொடுத்துருக்கனால அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நாங்கள் வாங்கி ஆகணும் அதுக்காக. இனி நாங்கள் அடுத்த இதுலாம் எல்லாரும் மீட் பண்ணுவோம். நாங்கள் ரெட்ஜெயின்ட்ல ரிலீஸ் பண்ணுறேன். நான் ரெட்ஜெயின்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவியை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, முடியல. இப்போ நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் வந்து இதில் பண்ணலை, தேட்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். தேட்டர்ஸ்லாம் இது நாங்கள் மூவிலெல்லாம் தேங்க்யூ அதெல்லாம் போட்டிருக்கோம். அனலி டைட்டில் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன ரீசன்? அனலிலாம் என்ன? எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ் தெரியாது. நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக தமிழ் கற்றுட்டு நல்லா பேசுகிறேன். அனல் மீன்ஸ் இட்ஸ் ஃபயர், ரைட்? இன் தமிழில் ஃபயர். ஸோ அனலி வந்து இட்ஸ் ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது எனக்கு பிடிச்சது வச்சுட்டேன். குட் கொஸ்டின். ஸோ இப்போ கூட இவங்க ஒரு மெயினாக வர சக்தி வாசு வந்து ஒரு டைம் ஹீரோவா இருந்தவர் தான். 15 மூவிஸ் ஹீரோவா பண்ணிட்டு இப்போ நம்ம படத்துல வில்லனா வராரு. ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸா ஆக்ஷன் தான் பண்ணுவேன். இப்போ இருக்கிற இவங்க கூட எல்லாம் பண்ணணும்னு, அதாவது வெல் நோன் ஏலிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஹீரோஸ், அவங்க கூட பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா எனக்கு இந்த படத்துல நிறைய பார்த்துருக்கீங்க கிக்லாம் இருக்குன்னு. அது நான் இப்போ நினைக்கல, சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து த ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி, அவர் தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவரு இல்ல, அப்போ வந்தவொன்னு பண்றேன். யாருங்க? ஏங்க நேற்று முன்னாடி மலேசியால நடந்துச்சு இல்ல, யாரு அவர் தான் விடுங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க. நான் நினைச்சேன் போன 2 படத்துல நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ரிலீஸ், பப்ளிசிட்டி, போஸ்ட் ப்ரொடக்ஷனாக லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து புதுசாக டிசைனா ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலேயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா. இதில் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்ததில் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல, என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இது பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் இந்த மூவியில். இந்த மூவியில் நிறைய இஷ்யூஸ் தான். அது சினிமாவில் வந்து, ஆனால் நான் சினிமாவை விட மாட்டேன். எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா. அவர் அதுல ஓகே, ஏன்னா அவர் திரும்பி வராருல ரீஎன்ட்ரியில. ஹி டிட் நாட் திங்க் லைக் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்ட ஒர்க் பண்றேன் அப்படிலாம் அவர் திங்க் பண்ணல. இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டில் பர்சன், வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது தெரியுது உங்களுக்கு. ஹி டிட் a very good job. பேசும்போது தமிழ் படத்துல கதையே இல்லைன்னு சொன்னீங்க. எந்த படத்துல கதையில படம், எந்த படம் பாத்தீங்க? எப்படிலாம் கேட்க உங்களுக்கே தெரியும். இப்ப வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபர்ஸ்ட் நாளே தியேட்டர்ல காலியா இருக்கு. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொல்ல இல்ல, உங்களுக்கே தெரியும். பெரிய இருக்கிற எல்லா 4-5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துலயுமே வந்து அவங்க தியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் அப்பெல்லாம் கதை இல்லைன்னா போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் முடிஞ்சிருது. ஓ இல்ல, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துலயே நான் 3 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கேன். இல்ல, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தேர் ஃப்ரம் கோயம்புத்தூர். அந்த ஒன் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட் இஸ் அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபேமிலி. அவங்க வந்து they settle well in USA. ஸோ நான் 3rd ஜென்ரேஷன் in USAல. எங்க அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது, பட் ஐ கேன் டாக் இன் தமிழ். நான் எங்க அம்மாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க ரெஜெண்ட் வந்து they gonna give me like almost 250 something, 250. அது என்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க. அது நான்லாம் 100 எனக்கு பெருசு கொடுக்கறது. அவங்க இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் நாங்கள் செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுனால 9th வந்து விஜய் அவரோடது வருது, 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருது இல்ல. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் என்னோட எய்ம் என்னன்னா, அந்த இது நடக்கும் கண்டிப்பா. என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும். அவங்க தியேட்டர்ஸுக்கு நான் கம்பீட் பண்ணுவேன். அதுல இருக்கேன் நான் கண்டிப்பா. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி.
ஆமா, அடிச்சு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். எழுதுங்க, இது ஃபர்ஸ்ட் எழுதுங்க, நீங்க உண்மையா சொல்றேன். அது எங்க எங்க ஸ்டாண்டிஸ் தேட்டர்ஸ்ல வைக்கிறப்ப கூட எங்க போட்டோ அனுப்புறாங்க. என்னோட ஸ்டாண்டிஸ் தேட்டர்ல வைப்பாங்களே எல்லாத்துலயும், அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகன், அந்த பக்கம் பிரகாஷ் எங்களுக்கு நடுவுல. ஏன் இப்படி அனுப்புறீங்க மேடம்? அப்படிதான் இருக்கு, நீங்க அவங்க கூட கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஐடியாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார்ஜஸ் கிட்ட, அதனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன். நடக்கும் பாருங்க, ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பா நடக்கும், என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் நடிப்பார். இது வந்து சில இதில் சொல்லுவாங்கல்ல, எப்படி நடக்கும், ஏன் நடக்கும், நடக்கும். அது எப்படி நடக்கும்னு தெரியாது, நடக்கும். வருவாருங்க, கண்டிப்பா வருவார். நீங்க வேணா பாருங்க, எனக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் நான் சொல்றேன். இல்லைங்க, எனக்கு இங்கேயும் எங்க ரிலீஸ் நான் வச்சுக்கிட்டு எங்கங்க, நான் ஃபுல்லா 24 ஹவர்ஸ் எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், பப்ளிசிட்டி பாக்குறேன், அங்க ரிலீஸுக்கு பார்த்துட்டு இருக்கேன், தேட்டர்ஸ்க்கு பேசிட்டு இருக்கேன், அவங்க ரெஜெண்ட் கிட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு எத்தனை நேரம் பண்ணிட்டு இருக்கேன். டெக்னிக்கலா வேற ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு, அது ரொம்ப கஷ்டம். நான் என்னோட தான் பார்ப்பேன், அடுத்தவங்களுக்கு நல்லா பார்ப்பேன். ஆக்ஷன் பிளாக்ல பண்ணிருக்கீங்க. இது விக்ரம், கமல் சார் நடிச்ச விக்ரம் படம், ரஜினி சார் நடிச்ச கூலி படம், அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய அந்த காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இது இந்த விஷயம் சொல்றீங்க, அவங்க படத்தை கூட என் படத்தை கம்பேர் பண்றீங்களே. நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர், ஆனா அந்த நான் வந்து ஆக்சுவலா இது வந்து சின்ன பட்ஜெட்டை தான் ஆரம்பிச்சேன். எப்ப வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாயிடுச்சு. பிகாஸ் அந்த செட்டு, அந்த டிரெக்டர் வந்து நீங்க இந்த செட்டு போட்டாதான் மேடம் இந்த படம் அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ட்டாரு. நான் செட்டு போடாம பாத்துக்கோங்கன்னு. இப்ப செட்டு எப்படி போட்டேன்னா, ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் 2000 பீப்புள் ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு, லேபர்ஸே. ஸோ அந்த அளவுக்கு பெரியது. அதனாலதான் இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு நீங்க அப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. நீங்க அவங்க படத்தை கூட இது பண்ணி, ஆனா இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமா காமிச்சான கதை இல்லாம அப்படிப்பட்ட படம் இல்லை இது. நான் உண்மையே சொல்லிடுறேன், ஒரு 2-3 இது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பாத்தீங்களா, ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு போர் அடிக்கன்னு நினைக்க மாட்டாங்க. முடிச்சுட்டு 2 hours படம், 2 hours 5 minutes அது பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. இன்டர்வல் பிளாக் கூட வெளியே போக முடியாது அந்த மாதிரி. நான் அதனால எங்க இப்படி பப்ளிக்கா கேக்குறீங்க எவ்வளவு கோடினா? நீங்க ஒரு நம்பர் சொல்றீங்க, அந்த நம்பர் நானே சொல்றேன். ஆமா, நான் வந்து எனக்கு வந்து சினிமா வரணும்னு ஆசை வந்து காரணம், நான் ஒரு பாட்டு பண்ணணும், ராஜா சாரோட மியூசிக்ல ஒரு பாட்டு பண்ணணும் ஒரு ஆசை. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி ஐம் சிங்கர். நான் ஃபர்ஸ்ட் படத்துலயே சொல்லியிருக்கேன். இதுல இங்கிலீஷ்ல பாடுவேன், ஸ்பானிஷ்ல பாடுவேன், அப்புறம் இதுல மற்ற லாங்குவேஜ்ல பாடுவேன். திடீர்னு ஒரு தடவை இந்த கோவிட் டைம்ல வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பிச்சேன், எஸ்பெஷலி ராஜா சார் சாங். அதுல ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் சாங்ஸ். அவரோட சாங்கே பாடிட்டு இருப்பேன். அப்படி நினைச்சிட்டு எப்படா இவரை மீட் பண்ணலாம் அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ள இருந்து சரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாடலாம் அப்படின்னு. பாட்டுக்கு வந்து இட்ஸ் ஹார்ட், பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கரா இல்லைன்னா இந்த கண்ட்ரில கிடைக்காது. ஸோ ஐ ட்ரைடு, ஓகே நம்ம படம் எடுக்கலாம், ஒரு படம் எடுத்து அந்த இதில் பாடலாம். அதாவது சினிமான்னு என்னன்னு தெரியாது. மை ஃபேமிலி இஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அது மாதிரி. அப்புறம் வேர்ல்டு சிஏஏன்னு சொல்லுவாங்கல்ல, என்னோட டேட்லாம் ஹீஸ் இன் சிஏஏல, அது மாதிரி. சிஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி. அந்த மாதிரி நிறைய சினிமாவே தெரியாதுங்க யாருக்குமே. ஸோ நான் வந்து சினிமாவில் வந்ததுன்னு ஒரு பாட்டு பாடலாம், சரி ஒரு படம் எடுத்தேன்னா அதில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலான்னு அதில் பாடிட்டேன். ஃபர்ஸ்ட் மூவியில் பாடிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மூவியில்
எனக்கு ஒண்ணுமே தெரியாம அது மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட வந்து நான் யூஎஸ்ஏ பார்ன், அங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இது பிளஸ் எங்க ஃபேமிலியில தான் என்னோட பேரண்ட்ஸ்ல நான் காசு வாங்க மாட்டேன், அவங்க கொடுப்பாங்க, பட் ஐ ஒன்ட் கேர் இட். நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இதுல எல்லாம் பண்ணுவேன். அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, வெஞ்சூர் கேபிட்டல் வெஞ்சூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பண்ணி இந்த கம்பெனிங்களை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றது, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ மீன் when I was like 15 years old இருந்தேன். ஸோ உடனே இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டுறாதீங்க. ஸோ ஸோ ஆன்லைனில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா அதனால வந்து அப்போ தெரியாம நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனால் சினிமானே என்னன்னு தெரியாம யாரும் மற்றவங்களாம் ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களாம் வந்தாங்கன்னா they cannot survive. நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் சர்வைவ் பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல. அதாவது என்னோட சொல்லுவாங்க தெரியுமா, எங்க தொலைச்சோமோ அங்கதான் எடுக்கணும்ட்டு. அதனால நான் வந்து இந்தியால இந்த சாயில்ல தான் நான் என்னோட காசை தொலைச்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், நான் இங்கதான் நான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒர்க். அதனால இப்பவும் ஓடிட்டு இருக்கேன். செகண்ட் மூவி எடுத்தேன். நான் யாரோட மியூசிக் மேல ஆசைப்பட்டேனோ அவரே வந்து ஒத்துக்கிட்டு நான் சின்ன படம், சின்ன இதுதான் பட்ஜெட், அவர் ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு, பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் தினசரி. அதான் அவர்னால பெரிய ரீச் கிடைச்சது. அவர் மூலியமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது. ஸோ ரொம்ப என்ன லக்கின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படத்துல கஷ்டப்பட்டேன், ரெண்டாவது படத்துலயும் கஷ்டப்பட்டேன். ஆனா வந்து அது வேற மாதிரி கஷ்டம். ஸோ நான் வந்து தெரியாம என்னை யாருன்னே தெரியாம இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, ஏன்னா நான் வந்து ஃபாரினர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவிக்காக ஐ டைட் மை ஹேர் பிளாக் கலர், இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ என்ன சொல்லுவேன்னா, சினிமாவில் வந்து வரணும்னா அஸ் அ ப்ரொடியூசராகவோ அந்த மாதிரி இருந்தால் சும்மா அதை வித்துட்டு இதை வித்துட்டு அதை காசை போட்டாங்கன்னா திருப்பியும் அது எடுக்கவே முடியாது. ஏன்னா சினிமா தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் 3வது படத்துலையும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துலையும் லேர்ன் பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன் சைடில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் தெரியும், வெறும் கேமராமேனு இவங்க அவங்க அது என்னென்னமோ குட்டி குட்டியாலாம் இருக்கு. ஸோ அத்தனை பேத்தையும் மேனேஜ் பண்ணணும், இது பண்ணணும், எல்லாத்துலேயுமே தான். அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினராக இருக்க யூஎஸ்ஏனால இவர்கிட்ட நிறைய காசு இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்குற காட்டில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக. நான் சொல்லுவேன், நான் கடைஞ்ச எடுத்த லோக்கலு அதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, நீ இங்கே இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கலாம், ஆனால் எங்கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட்லாம் பேச முடியாது. இப்பெல்லாம் மேடம் இங்கே இருக்கவங்களே கொடுத்துருவாங்க உங்களுக்கு, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் நான் எல்லாத்துக்குமே எங்கள் கம்பெனியில் வந்து யார் யார் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு. மற்றவங்க கூட சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் ஃபுல்லாக அன்னன்னைக்கே கொடுத்துட்றீங்க பேட்டாலாம் அப்படின்னு. நாங்கள் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி யாருக்குமே இதுவே வைக்க மாட்டோம். அந்த மாதிரி தேர்ட் மூவியும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டு அவங்க பாருங்க ஒர்க்கை வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணாலே அது சரி வராதுல்ல. அதனால இந்த படத்துல தெரிஞ்சிடும் என்னென்ன அந்த ட்ரோல் பண்ண இவங்கள போய் ட்ரோல் பண்ணோம். அதனால தான் ஆக்சுவலா அந்த மாதிரி ட்ரோல் பண்ணதுக்கு நான் யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு போன February 15th தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன். அதே ஒரு வாரத்துல இந்த படத்துக்கு பூஜை போட்டாச்சு. டிசம்பர்ல ரிலீஸ் பண்றேன். இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும், ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ நான் ஐ ப்ரூவ்ட். இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பயங்கர ஹிட்டா இருப்ப உங்களுக்கு தெரியும், நிஜமா இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. வேணாங்க, நான் வேற இப்ப ரொம்ப இச்சியா இருக்கு த்ரோட்டு. அது இந்த படத்துல வந்து 3 சாங் இருக்கு. ஒன்னு வந்து அந்த ஹீரோயின் சாங் ஒண்ணு, அப்புறம் வில்லன் சாங் ஒண்ணு, அப்புறம் இன்னொரு வந்து ஓட்டியேஷன். நான் பாடல, எனக்கு வேற எக்கச்சக்கமா வேலைக்கு நான் பாடல. நான் அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஜெய் பிரகாஷ் ஹையர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவர் இதுல நான் பாடுவேன் கண்டிப்பா. நான் அவரோட பொண்ணு மாதிரி சார். அதனால நான் வந்து நான் இப்போ இந்த ரிலீஸ்க்குள்ள அவர்கிட்ட போய் ஒரு பிளெஸிங் வாங்குவேன், இல்லை நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் வாங்குவேன். ஆனா ஏன் பண்ணலன்னா, இது கொஞ்சம் ஒரு யூத் டைப்பான மூவி. ஸோ அவர் போடுறது வந்து எனக்கு பிடிக்கும்.
ஆனா இப்ப இருக்கிற யூத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல. லாஸ்ட் டைமே அப்படி சொல்லிட்டாங்க, அதனாலதான். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் அவுட் ஆஃப் ஃபேஷன் இல்லைங்க. அவரோட நான் பயங்கரமான இதுங்க, இப்படி சொன்னீங்கனாலே நீங்க வெளியில போனா இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. அவரை பத்தி மட்டும் சொல்லி எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவர் மட்டும் எது சொன்னீங்கன்னா எனக்கு என்னால தாங்க முடியாது. யார சொன்ன ஏப்ரல் எலெக்ஷனா, மே ஜூன்ல ரிசல்ட் வருமா? நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. அதெல்லாம் தெரியாது, நடக்குது அவ்வளவுதான். நான் வந்து கொஞ்சம் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப் எல்லாம் பண்ணுவேன். ஹாரோஸ்கோப் தெரியுங்களா? என்னங்க அதை வச்சு நான் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன பத்தி கேளுங்க, அவரை பத்தி கேக்குறீங்க. என்ன பத்தி கேளுங்க, என் படத்தை பத்தி கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க பாருங்க, என்னோட 2 years என்னோட நடிப்பேன், அவ்வளவுதான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் பேசுவீங்க நீங்க. வேற சொல்லுங்க. தேங்க்யூ. போதும்.